ராமாயணம். சூர்ப்பனகையின் மோகம். அரக்கன் ராவணனின் தங்கை சூர்ப்பனகை ஆவாள். அவள் பஞ்சவடி அமைந்திருந்த காட்டில் தங்கியிருந்தாள். உலா வந்த அவள் தற்செயலாக ராமனை பார்த்தாள். அவன் பேரழகில் மயங்கி தன்னை மறந்தாள். எப்படியும் அவளை அடைய நினைத்தாள். அவள் மாய மந்திரங்களில் வல்லவளான அவள் பேரழகியாக வடிவம் எடுத்தாள். அழகு பதுமை போல மெல்ல நடந்து ராமனின் அருகில் வந்தாள். அன்பரே, அரக்கர்களின் அரசனான ராவணனின் தங்கை நான். என் சகோதரர்களான கரனும் தூடனனும் இந்த பகுதியை ஆளுகிறார்கள். உங்கள் மீது நான் காதல் கொண்டு விட்டேன். நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று வேண்டினாள். அவளோடு கேலி பேசி விளையாட நினைத்தான் ராமன். பெண்ணே, எனக்கு திருமணமாகி விட்டது. அருகில் இருக்கிறாளே, இவள் என் மனைவி. பெயர் சீதை. இன்னொருத்தியை நான் எப்படி மனம் செய்து கொள்வது? எப்படி முடியுமா? அன்பரே, ஆடவர்கள் தங்கள் உள்ளம் கவர்ந்த பலரை திருமணம் செய்து கொள்ளலாம். பெண்ணே, நீயோ அரக்கர் குலம், நானோ மானிட குலம். நமக்குள் திருமணமா? என்னை மணந்தால் அரக்கர்கள் உங்கள் உறவினர்கள் ஆவார்கள். பிறகு யாராலும் உங்களை எதிர்க்க முடியாது. இப்படியே ராமன் அவளுடன் கேலியாக பேசிக் கொண்டிருந்தான். ராமன் கேலி செய்கிறான் என்பதை உணர்ந்தாள் அவள். பேரழகி ஒருத்தி மனைவியாக இருக்கிறாள். அதனால் தான் இவன் என்னை மணக்க மறுக்கிறான். அவளை கொன்றால் என் எண்ணம் நிறைவேறும் என்று நினைத்தாள். கொடியவளான அவள் சீதையின் மீது பாய்ந்தாள். அவனை கொல்ல முயற்சி செய்தாள். சீதை அலறினாள். அங்கிருந்த இலக்குவன் விரைந்து செயல்பட்டான். சீதையை விடுவித்த அவன் சூர்ப்பனகையை பிடித்தான். தன் வாளை உருவிய அவன், கொடியவளே, உனக்கு தகுந்த தண்டனை இதுதான் என்று அவள் மூக்கை அறுத்தான். வேதனை தாங்காமல் துடித்தாள் அவள். உங்களை என்ன செய்கிறேன் பாருங்கள் என்று கதறியபடியே அங்கிருந்து ஓடினாள். அண்ணா, அண்ணா, நீங்கள் இங்கே அரசர்களாக இருக்கிறீர்கள். எனக்கு இந்த நிலை வரலாமா என்று ஓலமிட்டாள். அவள் அழுகுரலை கேட்டு கரனும் தூடனனும் அங்கு வந்தார்கள். மூக்கு அறுபட்டு குருதி வழிய நின்ற சூர்ப்பனகையை கண்டார்கள். கோபத்தால் துடித்த அவர்கள், தங்கையே, உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கியவர்களை கொன்று ஒழிப்போம் என்றார்கள். அரக்கர்களின் பெரும்படை ராம இலக்குவனர்களை சூழ்ந்து கொண்டது. ஆரவாரம் செய்தது. இதை பார்த்த ராமன், இலக்குவனா, சீதையை கவனமாக பார்த்துக்கொள். நான் இந்த படையை ஒழிக்கிறேன் என்றான். வில்லில் அம்புகளை பூட்டி எய்தான். தலைமை தாங்கிய தூடனனின் மார்பை ஓர் அம்பு துளைத்தது. உயிரற்று விழுந்தான் அவன். ராமனின் அம்பு மலைக்கு தாங்காமல் அரக்கர்கள் படை ஓடியது. இதை பார்த்த கரன் கடுங்கோபம் கொண்டான். காடை அலறுமாறு கர்ச்சனை செய்தான். தேரை ராமனை நோக்கி வேகமாக செலுத்தினான். சூரிய அம்பு ஒன்றால் ராமனின் வில்லை உடைத்தான். இன்னொரு அம்பால் ராமனின் கவசத்தை துளைத்தான். மேலும் பல அம்புகளை தொடர்ந்து விட்டான். அவன் அம்புகளுக்கு ராமன் சிறிதும் கலங்கவில்லை. விரைவில் இன்னொரு வில்லை எடுத்தான். கரன் மீது குறிவைத்து அம்பு எய்தான். கரன் இறந்து விழுந்தான். தன் அண்ணன்கள் இறந்ததை கண்டு சூர்ப்பனகை நடுங்கினாள். அச்சத்துடன் அங்கிருந்து ஓட்டம் பிடித்தாள். ராமனின் வீரத்தை பார்த்த சீதை மகிழ்ச்சி கொண்டாள். ஓடி வந்து அவனை அணைத்து கொண்டாள். அங்கே இலங்கை அரசவை கூடியிருந்தது. அரியணையில் ராவணன் பெருமிதமாக வீற்றிருந்தான். தேவர்கள் அங்கே ஏவலர்களாக இழித்தொழில் செய்து வந்தார்கள். மூக்கு அறுபட்ட சூர்ப்பனகை அழுது புலம்பியபடி அங்கு வந்தாள். தங்கையின் நிலையை கண்டு கடுங்கோபம் கொண்டான் ராவணன். அவன் கண்களில் தீப்பொறி பறந்தது. அவனின் கோபத்தை கண்டு எல்லோரும் நடுங்கினார்கள். யார் உனக்கு இந்த கொடுமை